பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல், ஜியோ ஆகியவை தங்களது வாடிக்கையாளர்களின் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியுள்ள நிலையில், மக்கள் BSNL அலுவலகங்களில் குவியத் தொடங்கியுள்ளனர். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் சொல்லி வைத்தாற்போல் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு நிறுவனங்களும் அவற்றின் போஸ்ட்பெய்ட் மற்றும் ப்ரீபெய்ட் திட்டங்களின் விலைகளை சகட்டு மேனிக்கு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் 2 வாரங்களில் BSNLின் பயனர் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 2 வாரங்களில் மட்டும் BSNL நிறுவனம் அதன் நெட்வொர்க்கின் கீழ் சுமார் 28 லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை புதிதாக சேர்த்துள்ளது. 2 வாரங்களில் அதிக அளவு புதிய பயனாளர்களை பெற்ற நிறுவனமாக BSNL மாறியுள்ளது. விலையேற்றத்தால் கடும் அதிர்ச்சியடைந்த ஏர்டெல் மற்றும் ஜியோ பயனாளர்கள் 3 லட்சம் பேர் BSNL நிறுவனத்திற்கு மாறியுள்ளனர். இத்தனை நாட்களாக BSNL நிறுவனத்தை குறை கூறி வந்த மக்கள் அனைவரும் இப்போது BSNL நிறுவனத்தை புகழாரம் சூட்டி வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் BSNL நிறுவனத்தின் மலிவு விலை என்பதுதான் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தற்போது BSNL இந்தியாவின் பல இடங்களில் அதன் 4G சேவையை வழங்க துவங்கியுள்ளது. விரைவில் இன்னும் 1000 புதிய BSNL 4G டவர்களை சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுவ திட்டமிட்டுள்ளதாக BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களிலும் வேகமாக இன்னும் பல 1000 புதிய டவர்களை BSNL நிறுவனம் நிறுவ உள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாடா நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ள BSNL நிறுவனம் விரைவில் இந்தியா முழுவதும் அதன் 4G சேவையை நடைமுறைக்கு கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 4G டவர்களில் இருந்தே 5G நெட்வொர்க்கை வழங்கும் புதிய தொழில்நுட்பத்தையும் BSNL மற்றும் டாடா சேர்ந்து உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல் மற்றும் ஜியோ கலக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது.